இந்த 2025 ஒரு மேஜிக்கல் இயர்னு தாங்க சொல்லி ஆகணும். ஆமாங்க, இது வரைக்கும் கப்பே அடிக்காத, ட்ராஃபியே லிஃப்ட் பண்ணாத டீம்ஸ் எல்லாமே கப் அடிக்கிறாங்க, ட்ராஃபி லிஃப்ட் பண்ணுறாங்க. அந்த வரிசையில் பார்க்கும்போது ஃபுட்பாலில் இது வரைக்கும் கப் அடிக்காத டீம் கப் அடிச்சிருக்காங்க. ஃப்ரான்சைஸில் இது வரைக்கும் கப் அடிக்காத ஒரு டீம் கப் அடிச்சிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் கப் அடிக்காத ஒரு டீம் கப் அடிச்சிருக்காங்க. சரியில்லை, செம இல்லை. ஆமாங்க, நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவங்க கப் அடிச்சிட்டாங்க. வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025லங்க. அது யாரை? ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணி சரியான ஒரு மேட்சுங்க. ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 212 அடிக்க முடியாமல் 130 சுருண்டதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். எப்படிடா அவங்க 280 அடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசித்து திணற மாதிரி இருந்துச்சு. ஆனால் பேட்டிங் ட்ராக்காக மாறினது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. அது மட்டுமே சாதகமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது மட்டுமே கிடையாது, அது ஒரு 50% தான். நம்ம எய்டன் மார்க்கரம் அண்ட் டெம்பா பவுமா சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் போட்டாங்க. அவங்கனால தாங்க அந்த மேட்சே மாறுனுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி ஆகணும். ஆமாங்க, அவங்க பார்ட்னர்ஷிப் ரொம்ப குரூஷியலுங்க. ஸ்டீவன் ஸ்மித் ஒரு கேட்சுன்னு விட்டுருவார். அந்த கேட்சு மேட்ச்சுன்னு சொல்லி ஆகலாம். கேட்சஸ் இந்த மேட்சஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த டெம்பா பவுமாவோட கேட்ச் பிடிச்சிருந்தா மார்க்கரம் ஃப்ரெஷர் ஆகிருப்பார். ஸ்டெப்ஸ்லாம் அவுட் ஆக விக்கெட்ஸ் ஏர்லியாக விட்டு சவுத் ஆஃப்ரிக்கா நேற்று ட்ராஃபி லிஃப்ட் பண்ணுற கனவே அவங்களுக்கு போயிருக்கும். துரதிர்ஷ்டவசமாக ஸ்மித் அந்த கேட்சை விட டெம்போவுமா கட்டையை போட்டு நிற்க, நம்ம ஈடன் மார்க்கரமாக கட்டையை போட்டார். அவர் ஒரு 200 பால் கிட்ட பிடிச்சி ஒரு 130 120 அடிக்க, நம்ம டெம்பா பவுமா ஒரு 100 பாலுக்கு நெருக்கி பிடிச்சி ஒரு 60 70 ரன் நிற்க சூப்பரான ஒரு மேட்ச் போட்டாங்க. அந்த மேட்ச் தாங்க வின் ஆகிறதுக்கான காரணம். சூப்பராக வின் பண்ணி ட்ராஃபி லிஃப்ட் பண்ணாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா ட்ராஃபி லிஃப்ட் பண்ணுறது பார்க்கும்போது ஆர்சிபி ஃபேனாக எனக்கே கண் வந்துச்சு. நான் பார்த்துங்களேன், சூப்பராக இருந்துச்சுங்க மேட்ச்சு. நல்லா கப் அடித்து வின் பண்ணிட்டாங்க. அடுத்து நம்ம இந்தியா விசஸ் இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச்சை பற்றி உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து சேனலோட இணைந்திருங்கள். உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஓகேங்களா? ஓகே, பாய்.